கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இல்லையே அதெல்லாம் நடக்காதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போது ரஷ்யா உக்ரைனை அடிச்சிட்டாங்க. ரஷ்யா அதில் பெரிய அளவில் வெற்றியும் பெற்று விட்டார்கள். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ப மறுத்திருப்பாங்க. அமெரிக்கா நம்முடைய எதிரியாக வந்து நிற்பாங்க, அமெரிக்கா நம்மை மிரட்டுவாங்க, நம்முடைய செக்யூரிட்டி கேரண்டியாக அமெரிக்கா லைஃப் லாங் முழுவதுமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கும் யூரோப் நாடுகளுக்கும் இடையே போர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. பட் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியம் ப்ளஸ் அமெரிக்கா இவங்களுடைய யுத்தம் ஒரு ட்ரேட் வாராக மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல கிரீன்லாண்டுக்குள்ளே யூரோப் நாடுகளை சார்ந்த பல நாடுகள் அவங்களுடைய இராணுவத்தை அனுப்பினதை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருந்தார். இன்றைக்கி யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சொல்கிறாங்க, சில நாடுகள் ஒன்றிணைந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன நடக்குது? இது ஒரு கம்பேரிசனாக, ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இணைந்து அமெரிக்காவை எதிர்த்தார்கள் என்றால் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான விடை இந்த ஒரு பதிவில் இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹலோ, ஃபோனா? இந்த ஃபோனுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் இருக்குது. என்ன விவரம் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க வீடியோக்கு எண்டில். மிலிட்ரி அப்படின்னு சொல்கிறதற்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அமெரிக்கா இவங்கெல்லாம் முக்கியத்துவம் எப்போவுமே கொடுப்பாங்க. நீங்கள் முதல் உலகப் போரை படித்தாலும் சரி, இரண்டாவது உலகப் போரை படித்தாலும் சரி, இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்களை பார்த்தாலும் சரி, இந்த நாடுகள், இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அமெரிக்கா இவங்க இல்லாமல் ஒரு யுத்தம் அப்படிங்கிறதே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க நாடுகள் ஏதாவது பெரிய யுத்தங்களில் இருந்தாங்களான்னு கேட்டால் இருக்காது. இந்தியா மாதிரியான நாடுகள் பெரிய யுத்தங்களை வழி நடத்தினார்கள், செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது. ஆனால் அடுத்த நாட்டை ஆட்டைய போடுறது, அடுத்த நாட்டினுடைய கனிம வளத்தை திருடுவது, அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை இன்னொரு நாட்டினுடைய அரசாங்கத்தை வைத்து கவிழ்ப்பது, உள்நாட்டிலேயே இன்னும் சில அரசாங்கங்களை வைத்து கவிழ்ப்பது, உள்நாட்டை புரட்சியை ஏற்படுத்துவது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலை செய்வது, இது எல்லாத்தையுமே கனக்கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள். இவ்வளோ நாள் இந்த வரலாறுலாம் நம்ம படித்த போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லாவே புரியும். மேற்கத்திய நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ப வைப்பாங்க. என்ன செஞ்சாலும் சரி அது உங்கள் நல்லதுக்கு தான், நாங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவேளை நாங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம நாடுலாம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விவாதங்களை முன்னிறுத்தி அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சைக்காலஜிலாம் நம்ம நம்ப வச்சு எந்த நாட்டுக்கு எதிராக அவங்க ஒரு போர் தொடுத்தாலும் சரி அந்த நாடு தப்பான நாடு, போர் தொடுக்கக்கூடிய இந்த நாடுகள் சரியான நாடுகள் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் நினைப்பாங்க. அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் பேசும். எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஈராக்கில் சதாம் ஹுசைன் அவர்கள் தூக்கில் போடப்பட்டார். அந்த நேரம் யாரை ரொம்ப பெரிய அளவில் தவறாக பேசினாங்க? ஈராக்கை தான் தவறாக பேசினாங்க. எல்லா ஊடகமும் அதை செஞ்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சதாம் ஹுசைன் அவர்கள் ஈராக் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும் போது இல்லையே இங்கே வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதே அப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு வருது. இன்னும் அதுக்கான கிளாரிட்டி நமக்கு கிடைக்கல. லிபியாவில் கடாஃபி அவர்களை கொன்ன போது நம்ம எல்லோரும் என்ன நினச்சோம்? பாரு இப்படி ஒருத்தனை போட்டு கொண்டுட்டாங்க, இவனெலாம் சாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் சின்ன வயசுலையோ, இல்லாட்டி அதிகமாக இந்த வேர்ல்டு நாலேஜ் இந்த நியூஸ் தெரியாமல் இருக்கும்போது. அதன் பிறகு தான் யாருப்பா இந்த கடாஃபி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதும் அதை பார்க்கும் போதும் இந்த மனுஷன் அமெரிக்காவுக்கு எதிராக இதெல்லாம் செஞ்சாரா, டாலருக்கு எதிராக இப்படிலாம் வியூகங்களை வகுத்தாரா, கண்டிப்பாக தங்கம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேக்கப் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா, எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் செஞ்சாரா, படிப்பை கொடுத்தாரா, யாருக்கும் தெரியாது. அப்போ இதை தெரியப்படுத்தாமல் இதுதான் நடக்கும், நீங்கள் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும், அமெரிக்க மக்கள் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதற்கான காரணம் என்னென்னா அந்த நம்பிக்கையை மேற்குலக நாடுகள் அடைந்து விடுவார்கள். வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே ஒசாமா பின் லாடன் ஒரு பெரிய இரட்டை கோபுரம் தகர்ப்புக்கு காரணம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடியும் வேறு பல ரீசன்ஸ் இருந்துச்சு. அதை ஒரு கட்டத்தில் ஒசாமா பின் லாடன் அவர்கள் ஒரு லெட்டராக எழுதி அனுப்பியிருந்தார். அதை நிறைய பேர் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் என்பதும் கூடுதலான தகவல். இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு பக்கத்திலிருந்து நான் படித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் எப்போதுமே ஒன்றாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா கிரீன்லாண்டு விஷயத்தில் மட்டும் இரண்டு பேர் மாற்றி மோதிக்கொள்வதற்கான காரணம், இவ்வளோ நாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிற ஒரு கதையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. வேற யாருக்கோ நடக்கும்போது எல்லாருக்கும் இனித்தது, அவங்களுக்குள்ளேயே அது நடக்கும்போது அது கசக்குது, வலிக்குது, பெயினாக இருக்குது, ஏகப்பட்ட கூச்சல்கள் வருகிறது. அதுதான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரச்சனை. ஸோ கிரீன்லாண்டு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது கிரீன்லாண்டு, டென்மார்க், ஐரோப்பிய ஒன்றியம் இவங்க ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா நாட்டோ இந்த கூட்டத்தை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுது. நாட்டோ ஏன் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சிம்பிளான 3 ரீசன்ஸ் அடிக்கடி நான் சொல்கிறது தான். ஒன்று, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே அமெரிக்கா எப்போதுமே கொடிக்கட்டு பறக்க வேண்டும். அமெரிக்காவை தாண்டி இன்னொரு சக்தி ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைந்து விடக்கூடாது.
இன்னொன்று, எக்காரணம் கொண்டும் ஜெர்மனி அப்படிங்கிறது வெளியில் அதிகமாக அடுத்த பவர்ஃபுல் நாடாக மாறிடக்கூடாது. மூணாவதாக ரஷ்யா, சீனா உள்ளே நுழையக்கூடாது, கம்யூனிசம் உள்ளே வரக்கூடாது. இந்த 3 ரீசனுக்காகத்தான் நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவானது. இந்த நேட்டோ அமைப்பு என்ன சொல்லி இவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுப்பாங்கன்னா ஒரு பயம் காண்பிப்பாங்க. இதை தான் ரஷ்யா போகி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் அவங்கள விட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அது ஒரு போகி மெத்தடு தான். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போகி மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா போகி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, ஏன் கூட நீங்கள் நிற்கலைன்னா ரஷ்யா உள்ளே வந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ஏன் வருது? உக்ரைன்ட்ட சொல்கிறாங்க, உக்ரைன் ஏன் கூட நிற்கலைன்னா கண்டிப்பாக உன்னை ரஷ்யா அடிச்சிருவாங்க. அதே மாதிரி ரஷ்யா, நீ நேட்டோட்ட போகாத உக்ரைன், நீ நேட்டோட்ட போக போக தான் நான் நீ அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் நேட்டோ அங்கீகாரம் உக்ரைன் கேட்க போது ரஷ்யா என்ன செய்கிறாங்க, வாண்டடாக போய் ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனை செய்கிறாங்க. இதே மாதிரி அடுத்ததாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய கிரீன்லாண்டை ட்ரம்ப் அவர்கள் பிடிப்பதற்கான ஒரு காரணத்தை என்ன சொல்கிறாரு, நேட்டோ அது மட்டும் காரணமே கிடையாது, நேட்டோவை அவர் மறக்கவே செஞ்சிட்டார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து கிரீன்லாண்டு கிட்ட நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க, கடற்படை ஒத்திகை செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் நான் கிரீன்லாண்டை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு என்னுடைய ஒரு படையை அங்கே நிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவ்வளோ நாள் இதை பாதுகாக்க இருந்த நேட்டோவை மறந்துட்டார், ஐநா சபையை மறந்துட்டார், எல்லாம் மறந்து அவருக்கு தேவைப்படும் நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, ரஷ்யாவை ஒரு பேய் மாதிரி சித்தரித்து அவங்கள்ட்ட காப்பாற்றுறதுக்கு கிரீன்லாண்டை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஆர்டிக் ரீஜனில் ரஷ்யாவினுடைய கை ஓங்குகிறது, அதை தடுப்பதற்காக நான் கிரீன்லாண்டை எடுத்துக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சீனாவிடம் இயற்கை வளம் கொட்டி கிடக்கிறது, ஏகப்பட்ட ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கிரீன்லாண்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சீனாவை வளர விடாமல், ரஷ்யாவை வளர விடாமல் இருப்பதற்கு கிரீன்லாண்டை நான் எடுத்துக்கிறேங்கிறார். இதில் எதுவுமே கிரீன்லாண்டு மக்களுக்காகவோ அமெரிக்க மக்களுக்காகவோ அவர் செஞ்சேன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே அவர் சொல்கிறது ரஷ்யா போகி, இல்லாட்டி கம்யூனிச போகி, அப்படி இல்லைனா சீனா போகி அப்படிங்கிற ஏதாவது ஒரு பயம் காட்டுதல் என்பது தான். இந்த பயம் காட்டுதலை வச்சு அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே விளையாடும்போது இந்த பருப்பெல்லாம் யாரும் செஞ்சுருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியமும் செஞ்சுருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் எந்த மாதிரி நாடுகள்கிட்ட செய்யும் அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்களேன். பிரான்ஸ் உட்பட பல நாடுகளை ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் எதிர்த்து ஓட விரட்டினாங்க. அது புர்கினா ஃபாசோவாக இருக்கட்டும், மாலியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ ஃப்ரான்ஸை உள்ளே நுழைய விட மாட்டாங்க. காரணம், அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துக்கிடுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய வைரத்தை எடுத்துக்கிடுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் 100 ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைச்சா ₹1 கூட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த பிரான்ஸ் உட்பட மேற்கத்திய நாடுகள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய நாட்டு தலைவர்கள், புர்கினா ஃபாசோ இல்லாட்டி மாலிலெலாம் இருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகள், பல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, பல ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு மக்களுக்காக நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி ஃப்ரான்ஸ்லாம் வெளியேற்றின போது ஃப்ரான்ஸ் என்ன செய்வாங்க, சூட்சமமாக அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதம் பேசக்கூடிய நபர்களுக்கு காசெல்லாம் கொடுத்து சண்டை போட வச்சு உள்நாட்டில் பெரிய பிரச்சனையை உருவாக்கி மறுபடி அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து பிரான்ஸுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை அங்கே நிலைநாட்டுவார்கள். ஆனால் இப்போ ஒரு 3 நாடுகளிடம் அது நடக்கவே இல்லை. அப்படி நடக்காமல் இருப்பதற்கு அந்த 3 தலைவர்கள் தான் காரணம். அந்த 3 தலைவர்கள் எப்போ அந்த நாட்டை காலி பண்ணுறாங்க, இல்லாட்டி அந்த தலைவர்களை இவங்க எப்போ காலி பண்ணுறாங்களோ அதோடு ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புது விதமான புரட்சியும் காலி ஆயிரும் அப்படிங்கிறதும் வேறொரு விஷயம். இதை பற்றிலாம் தெரிந்து கொள்வதற்கு புர்கினா ஃபாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3-4 வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. சரி, அப்போ இவ்வளோ நாள் இவங்க பயம் காட்டி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களே இன்னொருத்தன் பயம் காட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த புளிப்புக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐரோப்பிய ஒன்றியம். அதை தான் இன்றைக்கி ஜெர்மனியுடைய மெர்ஸ் உட்பட நிறைய பேர் சொன்னது, எங்களை நீ பயம் காட்டணும்னு நினச்சின்னா நீயும் பயந்துருவிட அமெரிக்கா அப்படிங்கிறது தான். பட் அமெரிக்கா இதனால் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இவங்களுடைய ஒட்டுமொத்தமான கூந்தலும் யார் கையில் தான் இருக்குதுன்னு கேட்டால் அமெரிக்கா கையில் தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த மேற்கத்திய நாடுகள் இல்லாட்டி மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுக்குன்னு ஏதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டாங்களா, அவங்களுக்குன்னு ஏதாவது அமெரிக்காவை எதிர்த்து ஏதாவது மிசைல்ஸை ரெடி பண்ணாங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அவங்க செய்வாங்க, ஆனால் அமெரிக்காவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவங்களால எதுவும் செய்ய முடியாது, செஞ்சதும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், நம்மலாம் சொல்லுவோம்ல, ஏஐயில் மிக முக்கியமான நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்த நிறுவனம் இருந்தாலும் அமெரிக்க நிறுவனங்கள் உடனடியாக அதை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படி, உனக்கு நான் செக்யூரிட்டி தரேன், எனக்கு ட்ரேடை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரேட் அப்படின்னா என்ன, ஏஐ டூல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வாங்கிக்கிறேன், அது ஒரு ட்ரேடு தானே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுவாங்க. ஸோ அமெரிக்க நிறுவனங்கள் பெத்த லாபம் அடைவார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இது அமெரிக்காவினுடைய ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் அமெரிக்கா படித்த நிறைய விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதே இப்படி தான். பிற நாடுகளை அடிக்காமலே அவங்க முதுகலை ஏறி சவாரி பண்ணி நான் தான் வல்லரசு அப்படிங்கிறத நம்ப வச்சு நம்ம மண்டையில் மிளகா அரைக்கிறது அப்படிங்கிறது. இந்த நேரத்தில்
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவமும் சண்டை போட்டாங்கன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கலாம். ஃபர்ஸ்ட், ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா கூட சண்டைக்கு போகுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அதே ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா கூட சண்டைக்கு போகுமான்னு கேட்குற, ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளுடைய ஒரு கோர்வை, ஒரு சின்ன ஒரு யூனியன் வச்சுக்கோங்களேன். இந்த யூனியனுக்குள்ளே சென்ட்ரலைஸ்டாக அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு 1,00,000 பேர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாரும் கேட்பாங்களான்னு நினச்சா இல்லை. இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேயே நிறைய நாடுகள்கிட்ட வீட்டோ பவர், எல்லாத்தையுமே வீட்டோ பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐரோப்பிய ஒன்றியம் அப்படி ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உக்ரைன் என்றைக்கோ ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே வந்திருக்கும், யூரோப்பிய யூனியனுக்குள்ளே உக்ரைன் வந்திருக்கும். பட் ஹங்கேரி வீட்டோ பண்ணுறதுனால தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கூட கிடைக்காமல் போகிறது. ஸோ இதே மாதிரி வீட்டோவை அமெரிக்காவுக்கு எதிராக நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடுகள் சொல்லுவாங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் கனவுல தான் அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய அளவில் ஒன்றிணைய முடியும். அப்படி ஒன்றிணைந்தார்கள் என்றால் அங்கே என்ன நடக்கும்? அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு 10 நாடுகள் வெளியில் வருவாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு 17 நாடுகள் உள்ளே இருப்பாங்க. அப்போ இந்த 10 நாடுகள் ப்ளஸ் அங்கே ஒரு 17 நாடுகள், இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு போட்டி போடுவாங்க, நீயா நானா, அமெரிக்கா சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளா, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளா அப்படிங்கிற ஒரு சண்டை உருவாகும். இந்த சண்டையை சமாளிக்கிறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட காசு இருக்காது. காசு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை நீ எடுக்கக்கூடாது, இங்கே மீன் பிடிக்கக்கூடாது. பிரெக்சிட்லாம் நம்ம படித்தோம்ல, ஏன் பிரெக்சிட் அப்படிங்கிறது உருவாச்சு? யூகே சொல்கிறாங்க, எப்பா என்னுடைய வளத்தை திருடி நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதை திருடி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என்னுடைய வேலை வாய்ப்பை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, எனவே எனக்கு ஐரோப்பிய ஒன்றியனே வேண்டாம், யூரோப்பிய யூனியனே வேண்டாம், நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுறேன். அதை தானே நம்ம பிரிட்டன் எக்ஸிட் அப்படிங்கிறத பிரெக்சிட்னு சொல்லி படித்து எக்ஸிட் ஆகிட்டாங்க யூகே. இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய பட்டியலில் யூகே கிடையாது. இதே மாதிரி பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும். சரி கொஞ்சம் நாடுகள் வெளியேறிட்டாங்க, ஆனாலும் கொஞ்சம் நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு எதிராக சண்டை போட முடியுமா? ஒரு கேள்வி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் இராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. 1.4 மில்லியன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய அந்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 348 மில்லியன் மனிதர்கள். இந்த 348 மில்லியன் மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது 1 மில்லியன் 10 லட்சம், 48 மில்லியன் அப்படிங்கிறது 4 கோடி. அப்போ 34 கோடி மனிதர்கள் இருக்கக்கூடியது தான் அமெரிக்கா. அமெரிக்காவுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் சொல்லப்படுது. அதில் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 34 கோடி மனிதர்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி மனிதர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 34 கோடி மனிதர்களை பாதுகாப்பதற்கு 18 லட்சம் இல்லாட்டி 20 லட்சம் சோல்ஜர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கே 50 கோடி மனிதர்கள் இருக்காங்கல்ல, இந்த 50 கோடி மனிதர்களை பாதுகாப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஒட்டுமொத்த இராணுவ வீரர்களையும் சேர்த்தாலே ஒரு 25 லட்சம் இராணுவ வீரர்கள் தான் இருப்பாங்க. அப்போ 20 லட்சம் இராணுவ வீரர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது 25 லட்சம் இராணுவ வீரர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும்போது, ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து 5 நாடுகளோ 10 நாடுகளோ தனியாக மாறினா என் இராணுவ வீரர்களை அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு ஐரோப்பிய ஒன்றியம். அந்த இடத்துல காலி. இது முதல் தோல்வி. சரி, அடுத்ததா இல்லைப்பா ஒரு 25 லட்சம் எக்ஸ்ட்ரா ரிசர்விஸ்ட்லாம் சேர்த்து ஒரு 30 லட்சம் இராணுவ வீரர்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே அந்த அளவுக்கு இது பெரிய யுத்தமாக மாறுகிறதா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய பவரை பற்றி கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. அமெரிக்கா அவங்களுடைய ஜிடிபியில் 4.64% இவங்களுடைய மிலிட்ரி சம்பந்தமான டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய ஜிடிபியில் வெறும் 1.82% மட்டும்தான் அவங்களுடைய டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாடு அவங்களுடைய ஜிடிபியில், அதுவும் பெரிய ஒரு நாடு, பொருளாதாரத்தில் வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவங்களுடைய ஜிடிபியில் 5% அப்ராக்சிமேட்லி 5% டிஃபென்ஸுக்காக ஒதுக்கி செலவழித்து சம்பளம்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே பொருளாதாரத்தில் சுணுக்கமாகவும் நிறைய நாடுகள் இருக்காங்க, பொருளாதாரம் மந்த நிலைமையில் நிறைய நாடுகள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து 1.82% தான் மிலிட்ரிக்காக அவங்க செலவழிக்கும் போது யார்கிட்ட கூடுதலான மிலிட்ரி பவர் இருக்கும்? மனிதர்கள் லெவலில் ஐரோப்பிய ஒன்றியம் ஜெயிச்சிருந்தாலும் பவர், அங்கே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது பேஸ்டாக இருக்கக்கூடிய மெஷினரிஸ், அது பேஸ்டாக இருக்கக்கூடிய லெபோரட்டரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா அதில் கோலாச்சு நிற்பாங்க. அப்போ அமெரிக்காவை எதிர்த்து அடிக்கிறதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் மட்டும் முடியாது. இந்த அளவுக்கு அமெரிக்காவை அடிப்பதற்கு ஈக்குவலான இன்னொரு நாட்டுடைய உதவி வேண்டும். அந்த நாடு எதுவாக இருக்கலாம்? சீனாவாக இருக்கலாம், இல்லாட்டி இந்தியாவாக இருக்கலாம். ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் அங்கே ஏதாவது ஜெயிக்கணும்னா 3 நாடுகளுடைய ஒரு பெரிய சப்போர்ட், ஏதாவது அட்லீஸ்ட் 2 நாடுகளுடைய சப்போர்ட் வேணும். எய்தர் ரஷ்யா சீனாவினுடைய சப்போர்ட் வேணும், அப்படி இல்லைனா ரஷ்யா இந்தியாவினுடைய சப்போர்ட் வேணும், அப்படி இல்லைனா சீனா ரஷ்யாவினுடைய சப்போர்ட் வேணும், இல்லை சீனா இந்தியாவினுடைய சப்போர்ட் வேணும்.
ஏன்னா இந்த சப்போர்ட் எல்லாம் தாண்டி அமெரிக்கா கூட சண்டை போட்டால் அணு ஆயுதம் அப்படிங்கிறத வச்சு ஒன்று மிரட்டுவாங்க அமெரிக்காட்ட அணு ஆயுதம் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அச்சோ இல்லையே, ஃப்ரான்ஸ்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதுவுமே கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மீதம் ஒரு நாட்டிடமும் அணு ஆயுதம் வராமல் பாதுகாத்து கொண்டது அமெரிக்கா. அப்போது 27-37 நாடுகள் இருந்து பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இங்கே பிரயோஜனமே இல்லை. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட அமெரிக்கா சொல்லுவாங்க, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, தூக்கி வீசி அடிச்சு போடுவேன், பார்த்துக்கோ, அப்படியே ஓடி ஒரு ஓரமாக உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை. அதனால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ நடக்கிறது எல்லாமே வாய் சவடால் சண்டைகள் மட்டும்தான். பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை எதிர்க்காது. அப்படி எதிர்த்தால் அமெரிக்கா அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும். அதற்கான சம்மந்தப்பட்ட ப்ரூஃப் எல்லாமே நம்ம இங்கே பேசியிருக்கோம். இதை தாண்டி அமெரிக்கா போடக்கூடிய பொருளாதார தடை, டேரிஃப், அந்த டேரிஃபுக்காக செகண்டரி சாங்ஷன், இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அதுலேயே ஐரோப்பிய ஒன்றியம் என்ன ஆயிரும், பல நாடுகள் காலி ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். இதெல்லாம் நடக்குமாலாம் தெரியாதுங்க. பட் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இதை ஒரு சாம்பிளாக காண்பித்து இவ்வளோ இப்போ உங்கள் மனசில் ஒரு பெரிய யுத்தமும் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கற்பனை செய்திகளும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. நல்லதை பகிர்ந்து, ஆனால் இதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏகப்பட்ட விஷயங்களை படித்து அதை நல்லா புரிந்த பிறகு தான் இந்த மாதிரி கண்டென்ட் என்னால் டெலிவரி பண்ண முடியும். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் உங்களுடைய லைக்கை இல்லாட்டி உங்களுடைய கமெண்ட்ஸை இங்கே தரலாம். ஃபோனை வச்சு தான் நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம கெடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுவும் ஒரு வயதிலிருந்து ஒரு 3-4 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபோன் வழியாக நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த காம்போ. இதில் கிட்டத்தட்ட 84க்கும் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. 10 லாங்குவேஜை மாற்ற முடியும். 10 லாங்குவேஜை மாற்றி அனிமல்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், டேஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே நம்ம வீட்டு குழந்தைகள் அது சொல்ல திரும்ப இமேஜின் பண்ணி படிக்கவும் முடியும், நமக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். இது இல்லாமல் இங்கிலீஷ் ரைம்ஸ் இருக்குது, இங்கிலீஷினுடைய ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஹிந்தி ரைம்ஸ் இருக்குது, ஹிந்தியில் கதைகள் இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதில் கேமரா மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஃபோட்டோவும், ரிங் அடிக்கிற மாதிரியான நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டியும், அது கூடவே ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளேபேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹலோ, நான் தான் விக்கி பேசுகிறேன். ஸோ இந்த ஃபோன் இது மட்டும் கிடையாதுங்க. இது கூடவே ஒரு பைக், ஸ்பார்க்கிள் வரக்கூடிய ஒரு பைக், கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயினை கழட்டிட்டிங்கன்னா ஒரு பைக் வித் ஸ்பார்க்கிள், அது பின்னாடி அப்படி தீ வர்ற மாதிரியான ஸ்பார்க்கிள் வரக்கூடிய இந்த பைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது இரண்டும் இப்போதைக்கு 499 ரூபா. இல்லையே, இங்கே ஒரு பேண்ட் இருக்குல்ல, அப்போ இந்த பேண்டு உங்களுக்கு இது கூட கிடச்சிரும். அது கூடவே ஒரு பிக் சைஸ் ஸ்டிக்கர் செட் அப்படிங்கிறதும் கிடச்சிரும். இந்த 4 பொருட்களும் சேர்ந்து 499 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்டியில் வாங்கலாம். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிமிட்டட் குவான்டிட்டி தான், ஒரு 300லேருந்து 400 இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஃபோன் பலவிதமான ரேட்டில் பல வெப்சைட்டில் இருக்கலாம். பட் இது லாங்குவேஜை ஸ்விட்ச் பண்ணலாம். 10 லாங்குவேஜை உள்ளடக்கிய ஃபோன். இதே மாதிரி டூப்ளிகேட் இருக்குது, லாங்குவேஜை ஸ்விட்ச் பண்ண முடியாது. தமிழ்லேயே கேட்குறத ஆங்கிலத்திலையோ மலையாளத்திலையோ உங்களால் கேட்க முடியாது. ஸோ போலிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் கீழே இருக்குது, வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.